அரண்யவனம் என்னும் அழகிய ஒரு வனப்பகுதியில் ஒவ்வொரு காலத்திலும் வானில் வண்ணங்கள் வீசும் ஒரு மயில் வாழ்ந்தது. அதன் பெயர் மயூரா. ஒவ்வொரு மழை பருவத்திலும் அது நடனம் ஆடுவதால் வனத்தில் அனைத்து உயிரினங்களும் அதனை ரசித்து பாராட்டுவார்கள். ஆனால் அந்த மயூராவுக்கு மனதில் ஒரு குறை இருந்தது. மயூரா, இன்றைக்கும் நீ மழையை வரவழைக்க சோளமாடுகிறாயா, இல்லை சோகத்தில் மூழ்கியிருக்கிறாயா? மயூரா மெதுவாக தலைகுனிந்து சொன்னது, என் நடனம் எல்லோரையும் கவரும். ஆனால் நான் பாட முடியாதே. என் குரலெல்லாம் வீணாக இருக்கும். என் உள்ளத்தில் இருந்து வரும் இசையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறேன். உன்ன மாதிரி பாடுற திறமை எனக்கு இல்லையே என்று வருந்தியது மயூரா. குயிலேஸ்வரி சிரித்துக்கொண்டே பதில் பேசியது, நீ என் பாடலை ரசிக்கிறாய். ஆனால் உன் நடனங்கள் அது வானத்தையே ஏமாற்றி மழை தூக்கிக் கொண்டு வரும் எல்லா பறவைகளும் ஒன்றே மாதிரியான திறமை இருந்திருந்தால் காட்டு சுவையற்றதாக இருக்கும். குயிலேஸ்வரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அருகில் இருந்த பருந்துவாத்து மந்தார காகம், நத்துவல்லி எல்லோரும் வந்தது. பருந்து சொன்னது, நான் வானத்தில் வலிமையாக பறக்கிறேன், ஆனால் அழகு எனக்கில்லை. வாத்து சொன்னது, என்னிடம் கருப்பு என்றாலும் கூட என் நுணுக்க அறிவு பெரும் வாழ்வதற்கான ஆயுதம். நத்துவல்லி சொன்னது, நான் சிறிதாக இருந்தாலும் என் குரல் ஒலி வானத்தின் எல்லைகளிலும் ஒலிக்கிறது. இந்த வார்த்தைகள் மயூராவின் நெஞ்சை நெகிழ செய்தன. அது புரிந்து கொண்டது, ஒவ்வொரு உயிரினமும் தனது தனித்திறமைக்காக அழகு. ஒப்பீடு இல்லாமல் வாழ்வதுதான் சாந்தி. அடுத்த மழைக்காலம் வந்தபோது மயூரா ஒரே முறை கூட சந்தேகம் இன்றி முழு மனதோடு நடனம் ஆடியது. வானத்தின் ஒட்டுமொத்த உயிர்களும் இசையும் மழையும் நடனமும் கலந்து ஒரு உற்சாகமாக கொண்டாடினார்கள். ஒவ்வொருவருக்கும் கடவுள் அளித்துள்ள தனித்திறமை இருக்கிறது. நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நம்முடைய பலங்களை உணர்ந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாகும்.